ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 27/6/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்கள் உடல்லிருந்து விடுபட்டு அப்பா கிட்ட போகணும். ஏன்னா உடம்பு தூக்கிட்டு போக முடியாது அப்பா கூட. அதுக்காகத்தான் உடலை மறங்க, ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ அப்போ நமக்கு டெஸ்ட் பேப்பர் இல்லையா, கடைசி வரைக்கும் அந்த உடலை பார்க்குற பழக்கம் தான் 2500 வருஷம் இருந்திருக்குது. அதுதான் மிகப்பெரிய விகாரம்ன்றார். ஸோ உடலை பார்க்கறது அருவருப்பான விஷயமாக உங்களுக்கு தெரியணும்னு 2 நாள் முன்னாடி சொன்னார் இல்லையா. இது துர்நாற்றம் வீசுகிற உடம்பு. சொர்க்கத்தில் உடம்பு நறுமணம் வீசுன்றார். ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆத்மாவை பார்க்குற பயிற்சி எடுத்துகிட்டு வரணும். ஸோ மாயா வர்றதெல்லாம் இதை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இல்லையா. வெறும் ஆத்மா தான் போக போகுது, உடம்பு போக போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஆத்மா நான், ஆத்மா நான் அப்படிங்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேள்வி: குழந்தைகள் யோக பலத்தின் மூலமாக ஏன் ஆயுளை அதிகரிக்கக்கூடிய முயற்சி பண்ணணும்? ஏன்னா பாபா கிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் படிச்சிடணும் அப்படின்ற ஆசை இருக்குல்ல. அப்போ அதுக்கு உயிரோடு இருக்கணும்ல. இறந்துட்டிங்கன்னா, ஏன்னா பாபா ஞான கடல் அவ்வளோ கொடுத்துருக்கிறார். அப்போ அவ்வளோத்தையும் படிக்கிறதுக்காக தான் உயிரோடு இருக்கணும்ல. அதுக்கு தான் யோக பலத்தினால உங்கள் ஆயுளை அதிகரியுங்கள்ன்றார். செம சூப்பர் இல்லை இது? என்ன மாதிரி பாயிண்ட்டு! பாபாவை நினைத்து நினைத்து ஆயுளை அதிகரிக்கிறதே பாபா உன்னுடைய முரளியை கேட்கறதுக்காகத்தான். இது சொல்லும்போது அந்த பைபிளில் ஒரு கதை வருமே, சாத்தான் ஒருவனை சோதிப்பான். கடவுள் மேலே இவனுக்கு எவ்வளோ அன்பு இருக்குன்ட்டு மனைவியை கொண்டுடுவான், குழந்தைய கொண்டுடுவான், சொத்தெல்லாம் பிடுங்கிடுவான், கடைசியில் உடம்பெல்லாம் நோய் கொடுப்பான். அப்போ அவன் சொல்லுவான், என் உடம்பு ஃபுல்லாக புழுப்பத்தால் எனக்கு கவலை இல்லை, வாய் மட்டும் நல்லா இருக்கட்டும், ஏன்னா உன்னை மகிமைப்படாமல் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி நாம் ஆயுளை அதிகரிக்கிறதே என் அப்பா என்னுடைய காதலன் எனக்கு எழுதின லவ் லெட்டரை படிக்கிறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு ஆசை இருக்குல்ல, பாபா எழுதணும், அத்தனையும் நான் படிக்கணுன்ட்டு. அதை தான் அகத்தியர் கடலையே குடித்தா மாதிரி காட்டுவாங்க. அது என்னென்னா ஞான கடலை குடிப்பது. ஸோ பாபா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க விரும்புகிறீங்க. அதனால தான் யோக பலத்தினால என்னுடைய ஆயுளை அதிகரிக்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போ விட்டால் என்னுடைய அப்பாவுடைய வார்த்தையை நான் இனிமேல்ட்டு கேட்க முடியாது. உலகத்திலேயே சத்தியமானவர் இவர் ஒருத்தர் தான். இவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவாவது என்னுடைய ஆயுள் அதிகரிக்கணும். அதுக்காகவாவது நான் பாபா நினைவில் இருக்கணும். எப்படி, அதாவது பாபாவை நினைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி என்ன மாதிரி காரணம் சொல்கிறாரு பாருங்க இல்லையா. இந்த காதலன் காதலி தானே இப்படி பேசுவாங்க, உனக்கு கூட வாழறதுக்காகவாவது நான் மரணத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். பாபா நினைவிலிருந்து உங்கள் ஆயுளை அதிகரிச்சிக்கணுன்றார். ஏன்னா அப்பா கிட்ட இருந்த அன்பு இப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி அன்பு முழு கல்பத்திலையும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி அன்பு எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? அதாவது சுயநலத்தின் உச்சத்தில் நாம் இருக்கும்பொழுது சுயநலமற்ற ஒருத்தருடைய அன்பு எப்போவாவது கிடைக்குமா? யாராவது உடம்பை விட்டுட்டாங்க அப்படின்னா ட்ராமாவில் அவங்களுடைய பாகம் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம ஆயுளை அதிகரிக்கணும். அப்படி இருந்தும் இப்போ அம்மா சரீரத்தை விட்டாங்கன்னா அவங்க பார்ட் முடிஞ்சு அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பார்ட் இருக்குது. பட் நாம் சரீரத்தை விடக்கூடாதுன்றார். யோகத்திலே இருக்கணும். பாபா உன் வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் பீஷ்ம பிதாமகருக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் உயிர் பிரியாது. அப்போ கடைசி நேரத்தில் ஞான கங்கை அவர் வாயு வழியாக அந்த தாகமாக எடுக்குதுன்னும் போது அர்ஜுனன் அம்பு விட்டு கங்கை வரும் அவர் வாய்க்கு. அப்போ என்னென்னா அந்த ஞானத்தை கேட்பதற்காக அவர் உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓம் சாந்தி.
குழந்தைங்க நிறைய சத் சங்கத்துக்கு ஜென்ம ஜென்மமாக போனீங்க, இங்கேயும் வந்திருக்கிறீங்க. இதுவும் சத் சங்கம்தான். என்ன, இதுதான் உண்மையான சத் சங்கம். சத்தியமானவருடைய தொடர்பு இங்கே தான் இருக்குது. அதுதான் உங்களை முக்தி ஜீவன் முக்தி கொடுக்குமே தவிர அந்த சத் சங்கம் கிடையாது. அதனால் பக்தி மார்க்கத்தின் சத் சங்கத்திற்கும் இதுக்கு முன்னாடி நாம் போயிருக்கிறோம். இப்போ நாம் இங்கே உட்காந்துட்ருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா இருக்குது, மனவளக்கலை இருக்குது, இது இல்லாமல் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள் இருக்கும். அதுக்கும் இங்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். கீதையில் ஆத்மாவை பற்றி கிருஷ்ணர் சொல்லுவார். ராமாயணத்துலேயும் ஆத்மாவை பற்றி குழந்தையாக ராமர் இருக்கும்போது தசரதர் சொல்லுவார். ஒரே தடவை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அதை நமக்கு தினம் தினம் அதை சொல்லிவிட்டு அதை நம்ம கேட்கும்போது, அப்பா இது எவ்வளோ ஆழமான விஷயம் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியுது. ஆனால் ஞானம் கேட்காம நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது. அதுதான் பாபா சொல்கிறார், இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது மற்ற சத்சங்கத்துக்கும் இங்கத்துக்கும். முதல்ல அப்பாவுடைய அன்பு கிடைக்கிது. முதல்ல அவர் தான் அன்பு கொடுக்குறார். அதுக்கப்புறம்தான் குழந்தைங்க பாபாவுக்கு யோசித்து அன்பு கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறோம்? அதுக்குள்ளே மாயை மனிதன் பக்கம் அன்பு போகுது. அதுக்கப்புறம் இல்லை பாபா கிட்டே போகிறோம். எதுக்கு? அவங்கள மறக்கிறதுக்காக நினைக்கிறோம். இப்போ பாபா மேலே அன்புனால நினைக்கல. அப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு பாபா நம்மக்கிட்ட இருந்து அன்பு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இருக்கிறது என்னவோ ஒரே ஒரு ஜென்மந்தான் பாபாவுடைய அன்பை கொடுப்பதற்கும் சரி எடுப்பதற்கும் சரி அவர் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்களா? இது இல்லாமல் எப்போ போய் கொடுக்க போகிறீங்க? பாருங்கள், நெருப்பு மேலே நடக்கிறாங்க, அடகு குத்துறாங்க, கடவுள் யாருன்னே தெரியாமல். ஆனால் எதுவுமே இல்லாமல் அன்பை மடியில் உட்கார வச்சிருக்கிறார். அவர் மடியில் உட்காந்துட்ருக்கிறன்ற அந்த போதையில் இருந்தாலே போதும். ஆனால் அது கூட ஞாபகம் இல்லை, இறங்கி இறங்கி மண்ணில் போய் விழுந்துடுறோம். ஸோ இந்த ஜென்மத்தில் உங்களை மாத்துறார். தாமரை மலர் மேலே உட்கார வச்சிருக்கிறார். ஸோ மம்மா வர்ணிச்சார் பாருங்கள். மம்மாடைய அப்போ தாமரை கண்களை கொண்டவளே, தாமரை கைகளை கொண்டவளே, அப்படி மம்மாவை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் பாபா அப்படி தான் வர்ணிக்கிறார். ஸோ அதுக்கு ஆத்மான்னு உணரணும். அதான் முக்கியமான விஷயம். உடம்புலேருந்தே விலகி இருக்கணும் நீங்கள். அதுக்கு நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய ஆத்மான்னு உடம்பு சொல்லாது, உடம்பு தான் சொல்லும். இது என்னுடைய உடம்புன்னு ஆத்மா தான் சொல்லும். என்னுடைய ஆத்மான்னு உடம்பு சொல்லாது. அப்போ எது சொல்லுதோ அதுதானே நீங்கள், ஆத்மா தானே நீங்கள். நீங்கள் ஜென்ம ஜென்மமாக மகாத்மாக்களை எல்லாம் குருவாக வச்சுருந்தீங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேஷன். சாய்பாபா, மெஹர் பாபா, இங்கே விட நார்த் இந்தியாவில் பயங்கரம். நீங்கள் யூடியூப்பை திறந்தா இல்லை ஆஸ்தா சேனலை திறந்தா தெரியும். கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு பாபா பாபான்னு பல பாபாக்கள் இருக்கிறாங்க. அதில் ஃபேமஸானது நமக்கு தெரிஞ்சது சாய்பாபா, சத்ய சாய்பாபா. இவங்களும் உடல் கொண்ட தேகதாரிகள். அவர்களை குருவாக வைக்கிறதுனாலவோ அவர்கள் மீது, அதாவது தேகதாரியின் மீது அன்பு செலுத்துறதுனாலையோ உண்மையான சந்தோஷம் உங்களால் அடையவே முடியாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிற அன்பு, நீங்கள் கொடுக்குற அன்பு ஆன்மீகமானது. இதில் தான் சந்தோஷம். பாபாவை அப்படியே ஒளிப்புள்ளியாக நினைக்கும் போது அப்படியே ஒரு போதை வருது பாருங்கள். இது மனுஷனை நினச்சா வருமா? இல்லை தேவதையை தான் நினச்சா வருமா? அதுதான் பாபா சொல்கிறார், இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இங்கே புரிஞ்சிக்கிறீங்க. அவங்க புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க, மனிதர்கள் பின்னாடி போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கடவுளே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் அப்பா. இங்கே ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் எல்லோரும் தன்னை ஆத்மான்னு தான் புரிஞ்சுக்கிறீங்க. வெளி உலகத்தில் அப்படி புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், ஹே குழந்தைகளே அப்படின்ட்டு. குழந்தைங்களும் பாபா
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் குழந்தை மற்றும் அப்பாவுடைய சந்திப்பு. இந்த அப்பா மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பு ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய சந்திப்பு ஒரே தடவை தான் நடக்குது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அதிசய சந்திப்பு, அதிசய காதலன் நம்ம பாபா. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 5000 வருஷத்துக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துட்டு காணாமல் போயிடுறார். குழந்தைங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பாபா பாபா பாபா. எவ்வளோ இனிமையாக இருக்குது அந்த வார்த்தை. ஸோ பாபான்னு சொல்லும் பொழுது ஆஸ்தி உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாது. சின்ன குழந்தைங்க கூட யார் அப்பான்னு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நீங்கள் பெரியவங்களாக இருந்துட்டு அப்பான்னு புரிஞ்சிக்காமல் அப்பாவை நினைக்காமல் இருக்கலாமா? சின்ன குழந்தைக்கு கூட ஒரு பணக்காரனுடைய குழந்தையாக இருந்தால் தனக்கு என்ன ஆஸ்தி கிடைக்கும், அந்த சொத்து ஃபுல்லாக தனக்கு தான்னு புரிஞ்சிக்கும். ஆனால் ரொம்ப குழந்தைன்னா புரிஞ்சிக்காது இல்லையா? 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை புரிஞ்சிக்காது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருக்கிறீங்க, உங்கள் அப்பா கிட்ட வந்திருக்கிறோன்னு புரிஞ்சிக்கிறீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மறந்துடுறீங்கன்றதுக்காக தான் பாபா குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லிகிட்ருக்கார். ஒரு நாள் யோசிப்போம், எப்படி லௌகீக அப்பா அம்மா இறந்தாங்கன்னா துடிப்போம் இல்லைச்சே, அவங்கக்கிட்ட இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கடைசி நேரம் உலக அழிவின் போது துடிப்போம், குழந்தை குழந்தைன்னு கூப்பிட்டாரே, நாம் அதற்குரிய மரியாதையை கொடுக்கலையே அப்படின்னு நினைப்போம். ஒரு நிமிஷம். ஸோ பாபா வந்து ஹே குழந்தைகளே அப்படின்னு சொன்னாலே எல்லா குழந்தைகளும் அதில் அடக்கும். பாபா ஜென்ரலாக தானே சொல்கிறாரு, என்னையா சொல்கிறார்? இல்லை, ஒவ்வொருத்தரும் என்னை சொல்கிறாரு, தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கணும். எல்லா ஆத்மாக்களும் அந்த அப்பா இருக்கிற வீட்டில் இருந்து தானே இங்கே வந்து நடிக்கிறோம். ஸோ அதனால் அந்த வீட்டிலருந்து வந்து கூப்பிட்றாரு, விளையாண்டது போதும் குழந்தை வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ யார் யார் எந்தெந்த நேரத்தில் வந்து அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இப்போ தெரியும். எல்லாரும் அவங்கவுங்க பிரிவில் இருந்து வராங்க இல்லையா? கிறிஸ்தவ தர்மத்திலேருந்து வர ஆத்மா கிறிஸ்துவுக்கு பிறகு தான் வருவாங்க. முஸ்லீம் தர்மத்து ஆத்மா நபிக்கு பிறகு தான் வருவாங்க. ஸோ எந்தெந்த டைம் வராங்க எல்லாமே நமக்கு தெரியுது. இறுதியில் எல்லோருமே அவங்கவுங்களுடைய பிரிவில் போய் உட்காந்துருவாங்க. பாருங்கள், அந்த தலைகீழ் சிருஷ்டி மரத்தில் கிறிஸ்தாத்மா எங்கேருந்து வந்ததோ அதே இடத்துல போய் மறுபடியும் உட்காரும். அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நம்மளும் அப்படி தான் இல்லையா? கரெக்டாக எந்த இடத்துல இருந்து வந்தோமோ அதே இடம், அந்த இடம் நமக்காகவே ஒதுக்கப்பட்ட இடம். இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. மற்றபடி பாபா யாரையும் பிடிச்சி கீழே தள்ளுறதில்ல, போ உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தள்ளுறதில்ல. தானாகவே ஆத்மா இறங்கி வரும். இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லை? இங்கே எல்லாமே தானாக தான் நடக்குது. பாபா ஞானத்தை கொடுக்கிறார், அதுவுமே தானாக தான் நடக்குது இல்லை? அவருடைய பாகம் அது. நாடகத்தில் தானாகவே இப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. எல்லாருமே அவங்கவுங்களுடைய தர்மத்தின் பொழுது தர்மத்தின் நேரத்தில் வந்துடுறாங்க கீழே. புத்த தர்மம் ஸ்தாபனை செய்யாத வரைக்கும் அந்த தர்மத்தை சார்ந்த ஒரு ஆத்மாவும் கீழே வராது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ தர்மம் ஸ்தாபனை ஆகாத வரைக்கும் கிறிஸ்தவ ஆத்மா கீழே வராது, மேலே தான் இருக்கும். ஸோ முதல்ல வர்றது யார்? சூரிய வம்ச சந்திர வம்சத்தை சார்ந்தால் நாம் தான் முதல்ல கீழே வருவோம். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் வரிசைக்கிரமப்படி சூரிய வம்சத்திலோ அல்லது சந்திர வம்சத்திலோ வந்து தேகத்தை தாரணை பண்ணி அவங்களுடைய பாகத்தை நடிப்பாங்க. அந்த சொர்க்கத்தில் விகாரத்தின் பேச்சே கிடையாது. ஆத்மா வருது, யோக பலத்தின் மூலமாக
கர்ப்பத்துக்குள்ளே போகுது. விகாரம் கிடையாது அங்கே. ஸோ இதில் நாம் புரிஞ்சிக்கலாம், ஆத்மா ஒரு உடலுக்குள்ளே பிரவேசிக்குது. ஸோ அது ஒரு யோக பலத்தினால் அது பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுடைய சக்தி தான் யோக பலம்ன்றது. இப்போ மேலேருந்து கீழே வர்றதே முதல்ல யோக பலத்தில் தான் வருது. சக்தி அதிகமாக இருந்தால் ஃபஸ்ட்டே இறங்கிடும், கம்மியாக இருந்தால் லேட்டாக தான் இறங்குது. அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குதோ அந்த அளவுக்கு பக்காவான கர்ப்பத்துக்குள்ளே அது போகுது இல்லையா? அந்த கிருஷ்ணருடைய உடம்பு ஃபஸ்ட் கிளாஸான உடம்புக்குள்ளே போயிடும். வயதானவர்கள் சொர்க்கத்தில் புரிஞ்சுக்குவாங்க, ஆத்மாவாகிய நாம் இப்போ இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடலை யோக பலத்தினால எடுக்க போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களாம். ஆத்மாவாகிய நான் இப்போ மறுஜென்மம் எடுக்க போகிறேன் அப்படின்னு வயதானவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைய பெற்றுக்க போகிறவங்க, அந்த அப்பாவும் புரிஞ்சுக்குவாராம் குழந்தை வந்துடுச்சுன்ட்டு. அந்த குழந்தையுடைய ஆத்மாவுக்கும் சரி, இந்த குழந்தையுடைய ஆத்மா வருதுன்றது அவங்களுக்கு காட்சி கிடைக்குமா? எவ்வளோ சூப்பர்! இன்றைக்கி ஒரு பொண்ணு கர்ப்பமாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு, எவ்வளோ தலையை உடச்சிக்கிறாங்க. இந்த செக்கு அந்த செக்கு, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு. அங்கே எதுவுமே கிடையாது, காட்சியிலே தெரிஞ்சிடும் மனைவி கர்ப்பமாயிட்டான்ட்டு. அதே மாதிரி வயதானவர்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க, நான் இன்னொரு உடலை எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுமோ கரெக்டாக. இதெல்லாம் எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு உடம்பை எடுக்க போகிறேன்னு தோணுமோ, ஆனந்தமாக. ஆனால் இங்கேயே நிறைய பேர் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலை, ஒரு குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள அறியாமல் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம் நிறைய இடத்துல. ஸோ எந்த வயதில் குழந்தை பிறக்கணுன்ற நியமம் இருக்குது சொர்க்கத்தில். அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே குழந்தை பிறந்துடாது. ஏன்னா அங்கே எல்லாமே சட்டப்படி தான் நடக்கும். போக போக அதை நீங்களே புரிஞ்சிக்குவீங்கன்றார். எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. இங்கே இருக்கிற மாதிரி 15 வயசு 20 வயசுலேயே குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க இல்லை. இங்கே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வேறு குழந்தை பிறக்குது, அப்படியெல்லாம் ஆகாது. அங்கே திருமணம் ஆனாலும் கூட உடனே குழந்தை பிறக்காது. ஏன்? ஏன்னா 150 வருடம் ஆயுள். 20 வயசுலேயே குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா அப்போ 8 நாராயணனும் ஒரே நேரத்தில் நாராயணனாக இருக்க வேண்டியது தான் இல்லையா? ஸோ அப்போ அப்படி நடக்காது. அங்கே எப்போ பிறக்கும் அப்படின்னா அந்த 150 வருடத்தில் பாதி எவ்வளோ, 75 வயசு இல்லையா? அந்த 75 வயசுக்கு கொஞ்சம் முன்னாடி பிறக்கும்ன்றார். எவ்வளோ சூப்பர் பாருங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒருத்தர் முழுசாக ராஜ்யம் பண்ணி அடுத்தது ராஜ்யம் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கி பாபா சொல்லியிருக்கிறேன். குழந்தை அங்கே எப்போ பிறக்கும்னா 150 பாதிக்கு முன்னாடியே பிறந்துடும், 60 50 அந்த மாதிரி. அந்த நேரத்தில் ஏன் அவ்வளோ காலம் தாழ்த்தி பிறகுதுன்னா ஆயுள் அங்கே அவ்வளோ அதிகம். என்ன அவசரம்? இன்றைக்கி ஏன் அவசரமாக குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணுறதே லேட்டாக தான் பண்ணுறாங்க. சீக்கிரமாக பண்ணால் கூட குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அங்கே கன்ஃபார்மாக பிறக்கும். அதுக்கு அவங்க எந்த முயற்சியும் பண்ண போகிறது கிடையாது. தானாக அவங்களுக்கு எண்ணம் வரும் குழந்தை பிறக்க போகுதுன்ட்டு. அதுவும் கண்டிப்பாக முதல்ல ஆண் குழந்தை தான் பிறக்கும். அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்கும்.
இது நினைக்கும் போதே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஆக்சுவலாக இப்படி இருந்தாலே எந்த குடும்பத்திலும், ஒருவேளை இப்பயே அப்படி பிறந்தால் கூட அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு அந்த சொத்து பிரச்சனை அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருக்கும், ஏன்னா உலகம் மோசமாயிடுச்சு. அங்கே வந்து அதான் சட்டம், முதல்ல ஆண் குழந்தை, அடுத்தது பெண் குழந்தை. ஸோ ஆண் குழந்தையுடைய ஆத்மா முதல்ல வருது, அதுக்கு பிறகு தான் மகளுடைய ஆத்மா வருது. ஸோ இதுதான் விதி. அங்கே முதல்ல ஆண், பிறகு பெண். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ சமீபமாக கூட ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 ஆண் குழந்தை பிறந்துருச்சான். அதனால் பெண் குழந்தை வேணும்ன்ட்டு 3வது குழந்தை பெற்றாங்களாம். அவங்களுக்கு எப்படி தெரியும் 3வது பெண் குழந்தை பிறக்கும்ன்ட்டு? ஆனால் அதே மாதிரியே பிறந்துச்சு. ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஆனால் சொர்க்கத்தில் வந்து இந்த நியமம் இருக்குது. ஒரே குழந்தை ஆண், ஒரே குழந்தை பெண், அவ்வளோதான். 3வது குழந்தைலாம் கிடையாது சத்தியுகத்தில். அதுவும் எப்படி உடனே எல்லாம் பிறக்காது. 8-10 வருஷம் கேப்பு கழித்து தான் பிறக்கும். இப்போவும் அப்படி பெற்றுக்கிறாங்க. இப்போ பெற்றுக்கிறதுக்கு காரணம் வந்து அதை வளர்க்கணும், காசு இல்லாதது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா? வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக கூட வெயிட் ஆகாது. 10 மாதத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுருக்கிற மாதிரிலாம் இருக்கும். சொர்க்கத்தில் காமமே இருக்காது, யோக பலத்தில் தான் குழந்தை பிறக்கும். 8-10 வருஷம் இடைவெளியில் பிறக்கும். ஸோ இன்னும் போக போக குழந்தைங்களுக்கு எல்லாமே காட்சியாக கிடைக்கும்ன்றார் நமக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய புது உலகத்தின் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது திட்டத்திட்ட நம்மளை அழைச்சிட்டு போயிட்டு வராருன்னு தான் அர்த்தம் இல்லையா? காட்சியாக காட்டினா கூட உங்களுக்கு புரியாது என்னன்னு. இங்கே சொல்கிறதே காட்சி காட்டுறது தான். அதனால தான் ஏன் இப்போ காட்சி காட்டுறது இல்லைன்னா, தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறார்ல. இது சொல்லும்போதே நம்ம மனக்கண்ணில் ஓடுது இல்லை? அந்த தந்தை தான் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். கண்டிப்பாக அவர் அங்கத்துடைய பழக்க வழக்கங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். இன்னும் போக போக நிறைய விஷயங்களை சொல்லுவார். உங்களுக்கு காட்சிகளும் நிறைய கிடைக்கும். குழந்தைங்க எப்படி அங்கே பிறக்கிறாங்க யோக பலத்தில் அப்படிங்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாதுன்றார். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் நீங்கள் அங்கே போக தான் போகிறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது அங்கே அப்படி தான் பிறக்கும், யோக பலத்தில் தான் பிறக்கும். அது புதுசு கிடையாது. அந்த சொர்க்கம் கிட்ட வந்துடுச்சுன்றார். இது பார்த்திங்கன்னா ஏதோ பஸ்ஸில் போகும்போது இதோ வந்துருச்சுப்பா, திருவண்ணாமலை வந்துருச்சுப்பா, பக்கத்தில் வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாருங்கள். இது வந்து காலம் இல்லையா? கிட்ட வந்துடுச்சு, ரொம்ப கிட்ட வந்துட்டீங்கன்றார். எந்த அளவுக்கு ஞானத்திலும் யோகத்திலும் பலமாக ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பக்கத்திலே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்கன்றார். ஞானம் யோகம் பக்காவாகும்போது இந்த காட்சி கிடைக்கும்ன்றார். ஏன்னா இந்த பாகங்களை கூட நீங்கள் பல தடவை நடிச்சிருக்கிறீங்க. காட்சி பார்க்குற பாகமும் சரி, சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கிற பாகமும் சரி. ஸோ இப்போ இதையெல்லாம் புரிஞ்சிக்கிறோம். இந்த புரிதலோடு இந்த உடலை விட்டு போவோம். இதுதான் அங்கே எட்டி பார்க்கும் இல்லையா? இங்கே வந்து நமக்கு இப்போ இந்த ஜென்மத்திலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? என்ன பதவி கிடைக்கும், அந்த காட்சி கிடைக்கிறது, நான் போய் நாராயணனா பிறக்க போகிறேன் அல்லது எதுவாக பிறக்க போகிறீங்க, எல்லாமே காட்சி கிடைக்குது இல்லையா? இதுதான் அங்கே ஒவ்வொரு தடவையும் சரீரத்தை விடும்போது மீண்டும் நீங்கள் எப்படி பிறக்க போகிறீங்கன்றது உங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஸோ அங்கத்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்றார். இப்போவே ஆரம்பத்தில் எல்லாத்தை பற்றிய காட்சியும் உங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அப்போ நீங்கள் வந்து ஏபிசிடி தான் படிச்சிங்க, அதுவும் முதல் எழுத்து ஆல்ஃபாபீட்டா தான் படிச்சிங்க. அப்போவே காட்சி கிடச்சிது இல்லையா? அப்பா ஆஸ்தி அதை பற்றி ஸ்லைட்டாக சொல்ல ஆரம்பித்தார், அப்போயே காட்சி கிடச்சிது. அதே மாதிரி இறுதியிலும் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கிடைக்கும்.
அதை பற்றி தான் பாபா இப்போ நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ இங்கே இந்த சங்கம யுகத்தில் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. சொர்க்கத்தில் போய் பார்க்குறது பெரிய விஷயமே கிடையாது. நான் இவ்வளோ நாள் உழைச்சேனே, பாபா நினைவில் இருந்தனே, தூய்மையாக இருந்தனே, எல்லா விகாரத்தையும் அப்பால் போ சாத்தானேன்னு சொன்னேனே, அதற்கான பலனை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும்ல உங்களுக்கு. அதனால் அதை பார்க்காமல் நான் இந்த சரீரத்தை விடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த உடலை விட்டு போகணும்னு ஆசை வருது இல்லையா? எப்படி பாருங்களா, லௌகீகத்தில் நான் என் குழந்தைய பார்க்கணும், குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அப்புறம் பேர குழந்தைய பார்க்கணும், அப்புறம் பேர குழந்தைய கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இப்படி ஆசை. இங்கே நமக்கு அந்த ஆசை கிடையாது, ஏன்னா எல்லார்கிட்ட இருந்தும் பற்று நிற்காச்சு. இப்போ நான் என்னவா ஆக போகிறேன் அதை பார்க்கணும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அதுக்கு சரீரத்தை விடக்கூடாது, ஆயுளை அதிகரிக்கணும், அதற்கு யோக பலம் வேணும். யோக பலத்தை அதிகப்படுத்தி ஆயுளை அதிகப்படுத்த தான் பாபா கிட்டேருந்து நிறைய விஷயத்தை கேட்பீங்க, நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க, எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி சரீரம் விட்டவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அது அவங்களுடைய பாகம், அவ்வளோதான். அவங்க போயிட்டாங்க, நானும் அதே மாதிரி போயிடுவேனா? ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வருது? எனக்கு தெரிஞ்சு ஒரு சிஸ்டர், ஒரு சென்டரோட இன்சார்ஜ் சிஸ்டர், அவங்க பெரிய சீனியர் தான். அவங்க அம்மா இறந்துட்டாங்க கொரோனாவில். இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு, நானும் எங்கள் அம்மா மாதிரி இறக்க போகிறோம் சொல்லிக்கிட்டே இறந்து போயிட்டாங்க 2 நாளில். ரொம்ப சொல்கிறார், நாடகத்தில் பதிவாயிருக்குது, அவங்க போயிட்டாங்க, என் அம்மானு உங்களுக்கு ஏன் எண்ணம் வருது? அதுதான் பிரச்சனை. நம்ம அதை வந்து ரொம்ப ஏமாற்றிடும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க பாகம் முடிஞ்சிச்சு, நான் கடவுளுடையவன், அவ்வளோதான். நான் எதற்கும் நான் கவலைப்படக்கூடாது. போயிட்டாங்க, போனவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நாடகத்தின் பாகம் இந்த உடம்புல அவங்களுக்கு அவ்வளோதான். அல்லது பாபா கிட்டேருந்து அதிக அன்பை அடையக்கூடிய பாகம் அவங்களுக்கு இல்லை, அதிர்ஷ்டத்தில் இல்லை. அளவற்ற அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ஃபுல்லாக அடையிற பாக்கியம் இல்லாமல் போயிட்டாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல சேவாதாரியாக ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும்ன்றார், அவ்வளோ அன்பு செலுத்துவாருன்றார். எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நினைவு ஸ்ட்ராங் ஆகுன்றார் இல்லையா? நினைவு ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? மனம் சலனம் அடையாது, வீண் எண்ணம் வராது, வெறுப்பு எண்ணம் வராது. இதெல்லாம் வருதுன்னா ஆத்மா பலகீனமாக இருக்குது, அதுக்கு பாபாவை நினைக்கிறது கம்மியாக இருக்குது, சேவை பண்ணுறது கம்மியாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ரெட்டை போட்டு மாயா உள்ளே வராமல் இருக்கு. வெறும் யோகா மட்டும் பண்ணாலும் மாயா நுழைஞ்சிடும், வெறும் சேவை மட்டும் பண்ணாலும் மாயா நுழைஞ்சிடும். இந்த ரெண்டும் அட் அ டைமில் ஒரு சேர நடந்துட்டு இருக்கணும். இதுதான் சொல்யூஷன் எல்லா விதமான மாயாவுக்கும். நினைவு பலமானால் எல்லாம் போயிட போகுது, நினைவு பலமாகுன்னா சேவையும் பண்ணணும், பாபாவை நினச்சிக்கிட்டும் இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றார். எல்லாத்தையும் மறந்து நான் பாபாவை நினைக்கிறேன், உங்களுக்கு குஷியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் மாயா வருது, என்னென்னமோ ஆடுது, உங்களை அசைக்க கூட முடியலன்ட்டு உங்களுக்கே உங்களை நினச்சி பெருமையாக இருக்கும். ஏன்னா கடவுளுடைய குழந்தை, கடவுளுடைய மனைவி ஆகியிருக்கிறீங்க இல்லையா? அழிவற்ற கணவனை கொண்ட நாம் அழியக்கூடிய மனுஷங்கிட்ட மயங்குவோமா? அந்த போதை இருக்கணும். நான் யாரோட குழந்தை, நான் யாரோட மனைவி. ஸோ ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஒரு சிஸ்டர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, அவங்க அடிக்கடி பாபாவுடைய ஞானத்தை கொஞ்சம் வித்தியாசமாக போடுவாங்க. அவங்க கல்யாணம் ஆகாத சிஸ்டரு, அவங்க ஃபோட்டோ போட்டுருக்குறாங்க. நான் இப்போ எங்கே போனாலும் அந்த திருமணமான பெண்கள் வந்து நெத்திக்கு மேலே அந்த வகுடு வைக்கிற இடத்துல பொட்டு வைப்பாங்களே, அதை வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா சிவனுடைய மனைவி நான். அப்போ எவ்வளோ போதை யோசிச்சு பாருங்க. நான் சிவனுடைய மனைவி, நெத்தி பொட்டு, உச்சி நெத்தியில் பொட்டு வச்சுட்டு போங்க. இல்லை நீங்கள்
ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து தாலி இல்லைன்னா தப்பாக நினைக்குது, பொட்டு இல்லைன்னா தப்பாக நினைக்குது. பெருமையாக சொல்லுங்கள், பாபாவுடைய குழந்தை நானுன்ட்டு, பாபாவுடைய மனைவி நானுன்ட்டு. பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் முக்தி அடையிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க. ஜீவன் முக்தியை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியவும் செய்யாது இல்லையா. ஒரு ஃபேமஸான சாமியார் பாலியல் குற்றத்தில் சிக்கினார் சின்ன வயசில். அப்படி அவரோட காமத்தில் ஈடுபட்ட சகோதரி சொல்கிறாங்க, இவரோட காமத்தில் ஈடுபட்டால் ஜீவன் முக்தி அடைவேன்னு அவர் சொன்னார், அதனால தான் நான் காமத்தில் ஈடுபட்டேன். அப்போ ஜீவன் முக்தினா என்னன்னே தெரியல. காமத்தில் இருந்தால் எப்படி ஜீவன் முக்தி அடைய முடியும்? ஜீவன் முக்தியே காமமில்லாத உலகத்தில் போய் பிறக்கிறது தான். காமம்னா என்னன்னே தெரியாத மனநிலை உள்ளவங்க தான் அங்கே போகவே முடியும். அப்போ இதை பற்றி தெரியாததுனால தானே போய் விழறாங்க. இந்த ஞானம் மிக மிக அன்பானது, இனிமையானது. அவ்வளோ அன்பு இருக்குது நமக்கு பாபா மேலேயும், பாபா கொடுக்குற ஞானத்தின் மீதும். பாபா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். உண்மையான சுப்ரீம் பாபா, பரமபிதா அவர். 21 ஜென்மத்துக்கு நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், அனுப்பி வைக்கிறார், அனைத்தையும் நிரப்பி அனுப்பி வைக்கிறார். ஸோ ஆத்மாக்கள் தான் இன்றைக்கி துக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவை தான் அனுப்புகிறார். அதுக்கு தான் ஆத்மானு உணருங்க. ஏன்னா இங்கே முக்கியமான பாடம் அதுதான், ஆத்மானு உணருங்க. சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஆத்மா தான் அனுபவம் செய்யுது. எத்தனை உடல் எடுத்தாலும் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது ஆத்மா தான். பாவம் புண்ணியம் ஆத்மாவில் தான் ஸ்டோர் ஆகுது. அதனால தான் பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்கிறாங்க. பாபா எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்றதில் செல்லணும். எல்லைக்குட்பட்டதில் இருந்தாலே துக்கம்தான். எல்லைக்குட்பட்டதுன்னா என்ன? உடல் சார்ந்த உறவுகள் தான். உடல் நினச்சாலே எல்லைக்குட்பட்டது தான். அதிலிருந்து விடுவிக்க தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுதான் துக்கத்தை கொடுக்குது. துக்கத்திலேருந்து காப்பாற்றுனா உடலே நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி காப்பாற்றுறது? உடலை விடுங்க, எல்லையற்றதுக்கு சென்றிடுங்க. எல்லைக்குட்பட்டதுலேருந்து எல்லையற்றதுக்கு சென்றிடுங்கள். அங்கே தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலை, அந்த சொர்க்கத்தை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன்னும் போது அவ்வளோ ஆனந்தம். சபரிமலையில் ஒரு ஜோதி தெரியுதான், அதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக, மகர ஜோதி. இங்கே நீங்கள் மலை மேலே ஏறிட்டு இருக்கிறீங்க, சூக்ஷ்மமாக சொர்க்கம் உங்கள் கண்ணுக்கு தெரியணும், அதை பார்த்து ஆனந்தம் வரணும். அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. இல்லை, ஆத்மா அந்த உடலை எடுக்க போகுதுன்னு ஆத்ம உணர்வில் இருந்து நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அங்கே ஒட்டுமொத்த உலகமும் ஆனந்தமே, ஆனந்தமயமான உலகம். நாடகத்தில் ஒவ்வொருத்தருடைய பாகத்தையும் நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக சுயம் பாபாவே வந்திருக்கிறாருன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷம். வந்திருக்கிறது கடவுள், என்ன அழைச்சிட்டு போக கடவுள் வராருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் அழைச்சிட்டு போக போகிறது எது? சொர்க்கத்துக்கு. நான் சின்ன வயசுலலாம் இந்த ஐயப்பன் படத்தெல்லாம் பார்த்துட்டு ஸ்கூலை விட்டு நான் அப்படியே வெளியில் வந்தால் எனக்காக ஒரு புலி காத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த புலி மேலே ஏறி போனால் எவ்வளோ கெத்தாக இருக்கும், இப்படிலாம் கனவு கண்டுட்டு இருப்பேன். 1வது 2வது படிக்கும்பொழுது நிறைய பேருக்கு அந்த கனவு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே கடவுளே வரார். சிங்கம் புலியெல்லாம் உண்மையிலே உங்கள் கூட நண்பனாக விளையாடக்கூடிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இல்லை? சின்ன வயசில் நீங்கள் கண்ட அந்த கனவு எல்லாமே நினைவாக போகுது. எல்லா ஆத்மாக்களையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் பாபாவுடைய ஞானத்தை கேட்குற ஆத்மாக்களை. ஸோ இப்போ பொறுமை கொடுக்குறார். கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ பாபா, கலியுகத்தில் இப்படி இருக்குது, வலி தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் விகார நெருப்பு, பொறுத்துக்கோ, அமைதியாக இரு இல்லையா? சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இந்த ஞானத்தினால உன்னை குளிர்ச்சி படுத்திக்கிட்டே இரு. விகார தீயில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடாத, காம தீயில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடாத. பொறுத்துக்கோ.
ஞானத்தை ஊற்றிக்கிட்டே இருங்க. வெயிலில் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்குவாங்களே, அந்த மாதிரி ஞான தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் விகாரத்தில் போய் துக்கப்படாத என் குழந்தையாக இருந்துட்டு நீ துக்கப்படுறன்னா எனக்கும் சேர்த்து இல்லை, நீ கலங்கத்தை ஏற்படுத்துகிற. போயா, கடவுளுடைய குழந்தைய கஷ்டப்படுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்பா மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும்னா மரண படுக்கையிலும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கணும் நீங்கள். ஏன்னா அழிவற்றோர் மீது உள்ள அன்புனால் வர சந்தோஷம் அது. மனிதன் மேலே சந்தோஷம் வந்தால் பயம்லாம் வரும் உங்களுக்கு. எல்லா உறவுகளும் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தாச்சு. இந்த ஜென்மத்திலே பார்த்துருப்பீங்க, பல ஜென்மமாக பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் காட்டுவார் கடைசியில். பாபா சொல்கிறத நம்பிக்கையில்னா கடைசியில் காட்டுவார் எல்லா உறவுகள்லையும் எப்படி நீங்கள் ஏமாற்றப்பட்டு வாங்கினீங்கன்ட்டு. இப்போவும் நடக்கும். எந்த உறவு மேலே பற்று வைக்கிறீங்களோ அதன் மூலமாகவே உங்களுக்கு ஆப்பு வரும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், என் மீது எந்த உறவு வைக்கலையோ அந்த உறவு உன்னை ஏமாற்றிடும்ன்றார். இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை பாருங்கள், துக்கம்தான் கொடுக்குது. அப்பா அம்மாவை ஒரு வழி படுத்திடுது குழந்தைங்க. பிறக்கும்போது பிரச்சனை பண்ணுறது அது வேறு விஷயம், தூங்க விடாது, இதெல்லாம் வளரவும் பிரச்சனை தான். வளர்ந்த பிறகு அப்பா அம்மாவே தூக்கி போட்டு உதைக்குது குழந்தை. அங்கிங்கனாதபடி எல்லாம் சாராய கோஷ்டியாக மாறிடுச்சு. காலேஜுக்கு போனாலே தண்ணி அடிக்காமல் ஒருத்தன் வர்றது பெரிய அபூர்வம். அப்போ என்ன ஆகும், தண்ணி அடித்தோடனே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குணமெல்லாம் மாறிடும். ஆச்சரியமாக இருக்கும். துக்கம் கொடுக்குது இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட. ஆனால் அங்கே இருக்கிற சிங்கம் புலி கூட உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது, சுகத்தை தான் கொடுக்கும். இங்கே பெத்த புள்ளையே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் துக்கமாகி துக்கத்தின் விஷயத்தையே கேட்குறீங்க. டிவியை திறந்தா துக்கம், நியூஸ் பேப்பரை திறந்தா துக்கம், அக்கம் பக்கத்தில் பேசினா துக்கம், பார்க்கறது துக்கம், எல்லாமே துக்கம். இன்னும் இங்கே தான் இருக்க போகிறீங்களா? சொர்க்கத்துக்கு வரணுன்னா உடலை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறார். பாருங்கள், மற்ற மதத்தெல்லாம் சாமி கண்ணை குத்திடும், இதை பண்ணிடும், அதை பண்ணிடும், எந்த பயமுறுத்தலும் இல்லை. அன்பாக சொல்லி புரிய வைக்கிறார். உன் மனசில் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உனக்கு சாபம்லாம் கொடுக்க மாட்டேன், இதை தான் இப்படி பண்ணால் நீ தப்பிச்சு வருவேன். தினம் தினம் சொல்லி அன்புனாலேயே மாத்துறார். அப்போ அந்த அன்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. நாம் ஒருத்தருக்கு சொல்லி உங்கள் குழந்தைக்கு சொல்லி கேட்கலன்னா எவ்வளோ கோபம் வருது. அப்போ பாபா சொல்கிறாரு, அவர் கோபம் வராது, அவர் அன்பு கடல். ஆனால் நீங்கள் கேட்கணும்ல. உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் அப்பா எனக்குன்னு இந்த ஞானத்தை சொல்கிறாருன்னா கேட்கணும்ல. ஒரு தடவை சொல்கிறாரா, 2 தடவை சொல்கிறாரா? பல கோடி தடவை உங்ககிட்ட சொல்லிட்டார். பல கோடி தடவை சொல்லி உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்கிட்டார். இந்த ஜென்மத்திலே எத்தனை தடவை சொல்லிகிட்டு இருக்கார் இந்த ஞானத்தை. ஸோ அப்படிப்பட்ட தந்தை மேலே, அந்த அன்பு கடல் மேலே, அந்த அமைதி கடல் மேலே, அந்த பொறுமையின் சிகரத்தின் மீது உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். மனுஷங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் யாருமே பார்க்க முடியாதுன்னு. அவங்களுக்கு தெரியல நம்ம அப்பா பற்றி. முதல்ல நமக்கே தெரியல, அதனால தான் அன்பு இல்லை. உங்களை உலகத்தின் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறாருன்னா அவர் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும். மாதிரி முரளி, உங்களுடைய அன்பை எப்படி தெரியுமா காட்டணும்? ஒரு காதலி காதலனுக்காக சொத்தும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு ஓடுவாங்க பாருங்கள். கிராமத்தில் ஜாதி சனம் சேராது, இது சேராது, அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, அவன் தான் எனக்கு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு பாபாவை நினைக்கணும். ஏன்னா இங்கே இவரை நினைத்தால் அனைத்தையும் அடைய போகிறீங்க, மனுஷனை நினச்சா அனைத்தையும் இழக்க போகிறீங்க. அதனால தானே விட்டுட்டு போகிறாங்க, திரும்ப அந்த ஊருக்கு கூட வர முடியாது. கடவுளை நினைத்தால் இந்த பிரச்சனை கிடையாது. மனிதனை நினைத்து நினைத்து தான் அனைத்தையும் இழந்தோம். இப்போ அந்த ஒரு தந்தையை தவிர உங்களுக்கு யாரோடும் எந்த உறவும் கிடையாது. ஆத்மாக்களுக்கு எல்லாத்தையும் பாபா புரிய வைக்கிறார். கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அந்த குருவியெல்லாம் பார்த்தா ஊட்டி விடும் அழகாக, அந்த மாதிரி ஊட்டி விடுறார்.
பரமாத்மாவுடைய குழந்தைகள் நாம், பரமபிதாவுடைய குழந்தைகள் நாம். அந்த போதை இருக்குதா? ஸோ அவருடைய குழந்தைன்னா என்ன அர்த்தம்? தனி வழி இல்லையா? உலகம் போகிற வழியில் நாம் போகலை, நாம் ரிவர்ஸில் போகிறோம், பரிசுத்தத்தை நோக்கி போகிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தத்தை நோக்கி போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வழியை பாபா நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அதே வழியை நம்ம சகோதரர்களுக்கு நாமளும் கொடுக்கணும் இல்லை? சுகம் மட்டுமே இருக்கிற பாதையை நோக்கி நாங்கள் போகிறோம், வாங்க சொல்லுங்கள். எல்லாரும் வரப்போகிறது கிடையாது, கோடியில் ஒருத்தர் தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் அன்பு மாறாமல் கூப்பிடுங்க, அது உங்களுடைய கடமை. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அடி வாங்கிட்டாவது ஓடியாருவாங்க. அன்பாக சொல்லும்போதே வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ நமக்கு சும்மா ஒரே ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்கல, அல்லது அரை கல்பத்துக்கு மட்டும் கிடைக்கல, முக்கா கல்பம் கிடைக்குதுன்றார் சந்தோஷம். அது கல்பமாகவும் தொடரவும் செய்யுது. அப்போ அப்படிப்பட்ட வழி நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். சிலர் பாபாவுடைய செய்தியை அவங்கக்கிட்ட கொடுத்து துக்கத்தை நீக்கினவுடனே அப்படியே உங்ககிட்ட அர்ப்பணம் ஆகிடுறாங்க இல்லையா? பாபா செய்தியை கிடைச்ச உடனே முதல்ல உங்ககிட்ட அர்ப்பணம் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாபா கிட்ட அந்த போதை ஏற ஆரம்பிக்கும். இந்த பிரம்மா பாபா கூட பரமாத்மா கிட்டேருந்து ஞானத்தை அடைகிறார். பிறகு தான் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறார். பிறகு அந்த செய்தியை நாம் மற்றவருக்கு கொடுக்குறோம். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து எல்லா குழந்தைகளையும் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழுப்புறார் பாபா. பக்தி அப்படின்னாலே அஞ்ஞானம்தான் இல்லையா? அங்கே ஞானம் கிடையாது. ஸோ ஞானம் வேறு, பக்தி வேறு, அல்லது ஆப்போசிட்னே கூட சொல்லலாம். பக்தின்றது அஞ்ஞானம், அறியாமை. ஞானக்கடலாகிய தந்தையே வந்து, அந்த ஞானக்கடலே வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ சிவபாபா வந்து ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தூங்கிட்டு இருக்கிற என்னை எழுப்புவார் அப்படின்னு நம்ம மனசில் இப்போ வருது. அது சந்தோஷத்தை கொடுக்கணும். எப்படி அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்துக்கு கீழே சேத்துலேருந்து எடுத்து குளிப்பாட்டி பூஜைக்குரியவரை ஆக்குறாங்களோ, இந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம எழுப்புறார். நம்மளுடைய ஆத்ம தீபம் ஆல்மோஸ்ட் அணையிற நேரம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அணையிறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுட்டு எரியும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் பாபா வந்து எண்ணெயை ஊற்றுறார், அணையாமல் காப்பாற்றிடுறார். என்ன ஞான எண்ணெய், யோக எண்ணெயை ஊற்றி ஆத்ம ஜோதியை எரிய வைக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் நினைக்கும் பொழுது ஆத்ம தீபங்கள் எரிய ஆரம்பிக்கும். அந்த ஆத்மாவில் நிறைய துரு படிஞ்சிடுச்சு. ஸோ பாபாவை நினைக்க நினைக்க ஆத்ம ஜோதி கொழுந்து விட்டு எரிய எரிய அந்த துருவெல்லாம் நீங்கிடும். ஆனால் நீங்கள் விடுமா மாயா? அதில் தான் யுத்தம். நினச்சிடுவியா நீ பாபாவை? அங்கே பார் அழகான பொண்ணு போகுது பார், இங்கே பார் புதுசாக உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது பார், இங்கே பார் எவ்வளோ பெரிய பங்களா இருக்கு பார், அது பார் உன்னை என்ன சொல்லிட்டான் பார், ஐயோ உன்னை அவமானப்படுத்துகிறான் பார். இப்படியெல்லாம் மாயா எதையாவது எண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதில் எடுத்துகிட்டு போவோமே தவிர பாபாவை நினைக்கிறது என்ன போர் அடிக்குது, சும்மா புள்ளியை நினைக்கிறது. இப்படியெல்லாம் பேசி உங்களை பாபா கிட்டேயே புத்தியை திருப்பவே விடாது. அதுதான் யுத்தம். திரும்ப திரும்ப நான் ஒலிப்புள்ளி அப்படியே மேக்னெட்டு போய் இன்னொரு மேக்னெட்டோட ஒட்டுற மாதிரி பாபா கிட்ட போய் ஒட்டிக்கணும் இல்லையா? இரும்பு மேக்னெட்டில் ஒட்டுற மாதிரி பாபா பயங்கரமான மேக்னெட், ஆனால் நம்ம துரு பிடிச்ச இரும்பாக இருக்கிறோம். அப்போ நினைக்க 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 அந்த துரு நீங்கி போய் பாபா ஒட்டிக்கும். அடுத்தது பாபாவை தவிர எதையுமே நினைக்காத ஒரு நிலையை அடைவோம். அதுதான் கர்மதித்த நிலை. அதை அடைய விடுமா மாயா? அதனால தான் திரும்ப திரும்ப உங்களை மறக்க வைக்கிது. அப்போ என்ன ஆகுது? துரு நீங்கிறதுக்கு பதிலாக இன்னும் துரு அதிகமாக சேர்ந்துட்டு இருக்குது ஆத்மாவில். ஏன்னா பாபாவை மறக்கிற நேரம் நீங்கள் சத்தியமாக பாவம் தான் செய்வீங்க, பாவமான எண்ணங்கள் தான் ஓடும்.
அப்போ இன்னும் இன்னும் அது ஆழமாக பதியும். அப்போ எவ்வளவு துரு நீங்கிச்சோ அதை விட சேர்ந்த துரு அதிகமாக இருக்குதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண பாவத்தை விட பாபா குழந்தை ஆன பிறகு தான் அதிகமாக பாவம் செஞ்சேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ மாயா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் பாபா குழந்தை ஆன பிறகு நாம் அதிக பாவம் செய்கிறோம்? ஏன்னா மாயை இப்போ தான் சண்டையே போடுது. இது வரைக்கும் நீங்கள் மாயாவுக்கு அடிமையாக இருந்தீங்க, அதனால் அது உங்களை ஒரு பெரிய ஆளாகவே நினைக்கல. எப்போ நீங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சினா நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சண்டை போடுது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? இதுக்கு முன்னாடி இருந்த துருவை விட அதிக துருவை ஏற்றிக்கிட்டே இருக்குது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய துரு நீங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது துரு போட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் முயற்சி இல்லையா? பாசி படிகிற மாதிரி, பாசி படிய அதை ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு தான் முயற்சி தேவை. படியவே விடக்கூடாது. ஏன் படியுது? உடம்பை பார்க்கறதுனால, உடம்பின் மேலே ஈர்ப்பு இருக்கிறதுனால. அந்த ஈர்ப்பே இருக்கக்கூடாதுன்றார். நான் ஆத்மாவை மட்டும்தான் பார்ப்பேன். அப்படி இருக்கணும். உலக அழகியே வந்து நின்னாலும், உலக அழகனே வந்து நின்னாலும் அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. அப்படி இருக்கணும். அதை தான் அங்கே வந்து அர்ஜுனன் அந்த புறாவுடைய கண்ணு மணி மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னார் இல்லை? மற்ற எந்த விஸ்தாரத்தையும் பார்க்கக்கூடாது. அந்த சாரம், ஆத்மா தானே உடம்புடைய விதை, அந்த ஆத்மா தானே எல்லாத்தையும் பண்ணுது, அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். மற்றது எல்லாம் போய் அழியக்கூடியது. கர்ம கணக்கை கொடுக்கறதுக்கு, தண்டனை கொடுப்பதற்காக மாயை ரூபத்தில் வந்திருக்குது அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஆத்மாபிமானியாக இருக்கணும். ஆத்மாபிமானியாக இருக்கணுங்கிறதுல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நாம் எல்லோரும் ஆத்மாக்கள். உடம்போட அப்பா கிட்ட போக முடியும், உடலற்ற அப்பா கிட்ட உடலற்று தான் போக முடியும். இந்த உடலிலிருந்து பிரிஞ்சு தான் போக முடியும். ஸோ அப்போ நான் ஆத்மான்ற முதல் பாடம் பக்காவாக ஆகணும். அதுக்கு பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு ஆத்மா மட்டும்தான் தெரியணும், உடம்பே தெரியக்கூடாது. அப்படி ஆத்மாவை பார்க்க பார்க்க உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற துரு நீங்கிக்கிட்டே இருக்கும். உடலை பார்க்க பார்க்க துரு ஏறிக்கிட்டே இருக்கும், பாவம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உடலை பார்க்கறது அருவருப்பானதுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ இந்த ஞானம் சம்பந்தமாக நீங்கள் யூடியூப்லேயே ஒருத்தரை பார்த்தா கூட அந்த ஆத்மா மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி பயிற்சி பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, நிஜத்தில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி. இப்போ சென்டரில் வந்து இந்த சத்குருவாரப்போ தீர்த்தம் கொடுக்கறது, அதெல்லாம் திருஷ்டி கொடுக்குற பழக்கமெல்லாம் வந்து அந்த ஆத்மாவை பார்க்கணுன்ற பழக்கம் வர்றதுக்காக தான் மெயினாக. ஸோ எப்போவுமே நம்ம பார்வை திருஷ்டியாகத்தான் இருக்கணும், திருஷ்டி கொடுக்கறதா தான் இருக்கணும், ஆத்மாவைத்தான் பார்க்கணும். ஆனால் என்ன ஆகுது? உடலை பார்க்க பார்க்க ஆத்மாவை பார்க்கும்போது துரு நீங்குது, உடலை பார்த்தா துரு ஏறுது. சில சமயம் நீங்குது, சில சமயம் ஏறுது. அப்படின்னு அர்த்தம். சில சமயம் ஆத்மாவை பார்க்குறீங்க, சில சமயம் உடம்பை பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பல சமயம் உடம்பை பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுது? மேலே இருக்குது வழுக்கு மரம், மேலே இருக்குது பரிசு, சொர்க்கம், நாராயணன் பதவி. அப்படியே கொஞ்சம் ஏறுறீங்க, 2 அடி ஏறுறீங்க, 10 அடி இறங்குறீங்க, 2 அடி ஏறிங்க, 10 அடி இறங்குறீங்க. இப்படி இருந்தால் என்னைக்கு ஏறுறது? ஸோ இது ரொம்ப சூக்ஷ்மமான பாதை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப நினைவு வழுக்கிடுது அப்படின்னே பாபா சொல்லுவார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாதை வழியாக போய் கடைசியில் கர்மாதீத்த நிலையை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். அதை ஏன் இப்போவே அடையக்கூடாது? முக்கியமான விஷயமே இந்த கண்ணு தான். கண்ணு தான் ஏமாத்துது. எல்லா விஷயத்திலும் உங்களை ஏமாத்துறது இந்த கண்ணாக தான் இருக்குதுன்றார். பற்றும் கண்ணு மூலமாக தான் வருது, காமமும் பற்று மூலமாக கண்ணு மூலமாக தான் வருது, கோபம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்ணாக தான் இருக்குது.
எல்லா விதத்துலேயும் கண் ஏமாத்துது. சாமி கண்ணை குத்திடும்னுவாங்க இல்லையா, கரெக்டு தான். அதுதான் நான் எல்லா தப்பையும் பண்ணுது. ஸோ அதை நம்ம தான் குத்தணும். எப்படி? கண்ணை குத்த வேண்டாம், 3வது கண்ணை திறந்து வைங்க. ஊனக்கண்ணுக்கே வேலை இருக்கக்கூடாது, அது திறந்துருந்தாலும் அதன் மூலமாக நம்ம பார்க்கக்கூடாது. ஞானம்ன்ற 3வது கண் வழியாக அந்த ஆத்மாவைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கண் உங்களை ஏமாத்துது. எப்படி ஏமாத்துது? உடலை பார்க்க வச்சு ஏமாத்துது. இல்லாட்டினா எப்படி ஏமாற்ற முடியும்? அதனால தான் பாபா சொல்கிறார், உடலை பார்க்காதீங்க. உடலை நான் பார்க்க மாட்டேன், அது அருவருப்பானது, அதை பார்க்க மாட்டேன். நம்முடைய புத்தி சாந்தி தாமத்திலும் சுகதாமத்திலும் மட்டுமே இணைஞ்சு இருக்குது. தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும் இல்லையா? முழுக்க முழுக்க பரந்தாமம் வழியாக சொர்க்கத்துக்கு போகிறேன், பரந்தாமம் வழியாக சொர்க்கத்துக்கு போகிறேன், இது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு சிலர் இந்த பஸ்ஸு நடுவில் நிற்கிது, இறங்கி எங்கேயோ போகிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க அல்லது ஏதோ சாப்பிட்றதுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த பஸ்ஸோடைய நம்பரு பார்த்துட்டு மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை எழுதியாவது வச்சுக்குவாங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை விட முக்கியம் சீட்டு நம்பர், இதையும் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போயிட்டு இந்த பஸ்ஸு தானா, இந்த சீட்டு தானா, பின்னாடி முன்னாடி ஆளை வேறு பார்த்து வச்சுக்குவாங்க. அப்போது ஒரு பஸ்ஸுக்கே நீங்கள் இவ்வளோ கவனம் கொடுக்குறீங்கன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற வண்டியில் இங்கே ஏறி இருக்கிறீங்க. அப்போ எவ்வளோ ஞாபகம் இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும், மைண்டு ஃபுல்லாக அதில் கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் டக்குன்னு அதை முடித்த உடனே டக்குன்னு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறான்ல அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கடந்த 1 மணி நேரத்தில் நான் செஞ்ச விஷயங்கள் சொர்க்கத்தை நோக்கி முன்னோக்கி போனேன்னா அல்லது பின்னோக்கி சொர்க்கத்தை விட்டு தூரம் போனேன்னா செக் பண்ணுங்க, உங்கள் குணம் மூலமாக தெரியும். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். தூய்மையான உணவைத்தான் சாப்பிடணும். தேவதைகளுடைய உணவு எவ்வளவு தூய்மையாக இருக்கும். வைஷ்ணவன் அப்படிங்கிற வார்த்தையே விஷ்ணுவிலிருந்து வந்தது. விஷ்ணுவோடைய வம்சம் வைஷ்ணவர்ன்றது. இப்போ வைஷ்ணவர்கள் வெளியில் சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, வெளியிலே சாப்பிட மாட்டாங்க, எங்கேயுமே சொந்தக்காரங்க வீட்டில் கூட சாப்பிட மாட்டாங்க. அப்போ விஷ்ணுவோடைய வம்சம் கிடையாதவங்க, பட் இருந்தாலும் விஷ்ணுவை வழிபடுறவங்க, அவங்களே அப்படி இருக்கிறாங்கன்னா விஷ்ணு கூடவே இருக்கிற நாம், விஷ்ணுவாகவே ஆக போகிற நாம் உணவில் அலட்சியமாக இருக்கலாமா? யோசிச்சு பாருங்கள். தேவதைகள் ஒருபொழுதும் அழுக்கான அசுத்தமான உணவை சாப்பிட மாட்டார்கள். ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஸோ இந்த உலகத்தின் விஷயத்தில் நம்ம மயங்காமல் இருக்கணும்னாலே இந்த உலகத்தின் உணவை முதல்ல சாப்பிடாமல் இருக்கணும். அதை மீறி சாப்பிட வேண்டிய நிலை வருதுன்னா, ஜென்ரலாக ஒரு பாபா குழந்தை திருஷ்டி 5 நிமிஷம் கொடுக்குறான்னா நீங்கள் ஒரு 10-20 நிமிஷம் கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்திட்டு சாப்பிட்ணும். வெளியில் உங்களுடைய மனம் சலனம் அடைகிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சாப்பிட்ட உணவு அதுக்கு காரணன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ விஷ்ணுவோடைய கோயில் இருக்குது, அதை நரநாராயணன் கோயில்னுவாங்க. நரனிலிருந்து நாராயணன் ஆகிறார் அப்படின்ட்டு. லக்ஷ்மி நாராயணன் 2 பேருமே சாக்கார மனிதர்கள் தான். சாக்கார மனிதர்களுக்கு எப்படி 4 கைகள் இருக்கும்? ஆனால் பக்தி மார்க்கத்தில் 4 கைகளை கொடுத்துட்டாங்க. அதனால தான் இது எல்லையற்ற அஞ்ஞானம், அறியாமைன்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு தெரியல 4 கைகள் கொண்டு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்னே தெரியல அவங்களுக்கு. சத்தியுகத்திலும் மனிதர்களுக்கு 2 கை தான் இருக்கும், பிரம்மாவுக்கும் 2 கை தான் இருக்குது. ஆனால் அவருடைய மகள் சரஸ்வதியோடு சேர்த்து 4 கைகளாக காட்டிட்டாங்க பிரம்மா சரஸ்வதிக்கு. பிரம்மாவுக்கு 4 கைகள்ன்றது பிரம்மா சரஸ்வதி இணைந்த ரூபம். ஆனால் அதுக்காக பிரம்மாவுடைய மனைவி கிடையாது சரஸ்வதி, பிரம்மாவுடைய மகள். எத்தனை குழந்தைகளை பாபா தத்தெடுக்கிறாரோ அத்தனை கரங்கள் பிரம்மா பாபாவுக்கு. 1000 கரங்களை கொண்டவர்னு சொல்கிறோம்ல பிரம்மாவை. அப்போ கோடானு கோடி கரங்கள் பாபாவுக்கு. அதான் பாபா சொல்கிறார்,
இத்தனை கரங்களை கொண்ட என்னை துணைவனாக வைக்கும்போது சேவையெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும்ன்றார் இல்லையா. அவருக்கு தெரியும் யாரை டச் பண்ணி யாரோட சேர்ந்து எப்படி சேவை செய்ய வைக்கணும்ன்ட்டு. அதனால் நீங்கள் கஷ்டப்படாமல் சேவை செய்யுங்கன்றார். சேவை செய்யாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கஷ்டப்பட்டு ஐயோ இதை எப்படி பண்ணுறது, எப்படி பாபா பண்ண வைப்பார். அவருக்கு தெரியும் யார் மூலமாக சேவை செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு யாரையெல்லாம் சேவைக்கு சகயோகி ஆக்கணும் எல்லாமே பாபாவுக்கு தெரியும். நீங்கள் செய்யணுன்ற எண்ணம் வச்சு சேவை காலத்தில் தைரியமாக காலடி வைங்க. கடகடன்னு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் பாபா அனுப்புவார். ஆச்சரியமாக இருக்கும். சில சமயம் அஞ்ஞானிகளை கூட துணையாக வச்சு சேவை செய்வார். ஸோ அத்தனை கரங்கள் கொண்டவர் என்னுடைய அப்பானா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. 108 கரங்கள் கொண்ட பிரம்மாவை காட்டுறாங்க. விஷ்ணுவுக்கோ சங்கருக்கோ 108 கரங்களை கொண்டவர்னு காட்டுறது கிடையாது. பிரம்மாவுக்கு தான் அத்தனை கரங்கள் காட்டப்பட்டு இருக்குது. பக்தி மார்க்கத்தில் எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறாங்க. பாபா குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க பாபா எங்களை மிகப்பெரிய புத்திசாலி ஆக்கியிருக்காரு. மனிதர்கள் தங்களை நாங்கள் சிவபக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியா? சரி, சிவனை யாராக நினைக்கிறீங்க? நமக்கு தெரியுது சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுடைய அப்பான்னு. அவங்க சிவபக்தர்ன்றாங்க. சிவன் யார் அவங்களுக்கு தெரியல. அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தையாக இருந்து அனைத்து ஆத்மாக்களையும் பூஜைக்கு தகுந்தவராக மாற்றுறதுனால தான் அவரை நம்ம பூஜை பண்ணுறோம். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என் ஒருவனை நினைவு செய்கிறது மட்டும்தான்றார். இதுதான் முக்கியமான விஷயமே. பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கணும். நின்னாலும் உட்காந்தாலும் சாப்பிட்டாலும் குளித்தாலும் டாய்லெட் போனால் கூட என்னை நினைன்றார். ஏன்னா எந்த நேரம் மாயா வரும்னே தெரியாது. முஸ்லீம்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கு ஒரு துவா ஓதுவாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துவானா ப்ரேயர். ஒன்றுத்துக்கும் முன்னாடி. ஏன்னா அந்த இடத்துல சாத்தான் வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு வீண் எண்ணமே வரக்கூடாது. பாபா சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சேவை, இது 3 தான் ஞாபகம் இருக்கணும். பதித்த பாவனனே தூய்மை ஆக்குங்கன்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. தூய்மை ஆகிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழியை நான் சொல்கிறேன். அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ல. ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றாங்க. பதித்த பாவன ராமா, சீதைகளின் ராமா, இல்லை ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராமன் பாடுறாங்களே. நீங்களும் இதுக்கு முன்னாடி பாடினீங்க தானே? பிரம்மா பாபாவுக்கும் தெரியாது சிவபாபா ஒரு நாள் இவர் உடம்புக்குள்ளேயே பிரவேசம் ஆவாருன்ட்டு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ இப்போ பாபா அவருடைய பிரம்ம பாபா உடம்புக்குள்ளே சிவபாபா வந்தபொழுது நடந்த மாற்றத்தை எல்லாம் சொல்வார். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். பாபா சொல்கிறாரு, இதை பற்றி ஒரு எண்ணம் கூட எனக்கு கிடையாது. கடவுள் வருவாருன்னே முதல்ல நினச்சிருக்க மாட்டாங்க. அது என் உடம்புக்குள்ளே வருவாருன்ற எண்ணம் யாருக்காவது இருந்திருக்குமா? தான் பாபா சொல்கிறார், எவ்வளோ ஆச்சரியம். இந்த மாதிரி எண்ணம் கூட எனக்கு இல்லையே. இன்னொன்று, அவர் விஷ்ணு பக்தர், சிவனை நினச்சி கூட இருக்க மாட்டார். இல்லை, தீவிர விஷ்ணு பக்தர்கள் சிவனை நினைக்க மாட்டாங்க. அப்போ முதல்ல அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது எனக்குள்ள. நான் யாரை பார்த்தாலும் அவங்க அப்படியே என் மேலே ஈர்க்கப்பட்டு வராங்க. பாருங்களேன், ஒரு சின்ன பையன் பார்த்து ஈர்க்கப்பட்டு வந்தால் கூட அவனுக்கு என்ன தோணும்? நம்ம அழகாக இருக்கிறோன்ட்டு ஒரு அகங்காரம் வரும். இவர் வயசான தாத்தா, சின்ன வயசுலலாம் யாருமே ஈர்க்கப்படல, இப்போ ஈர்க்கப்படுறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி. என்ன நடக்குதுன்னே புரியல. சிவபாபாவை பிடிச்சி இழுக்கிறாருன்றது அப்போ அவருக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே இருந்து எதிர இருக்கிறவங்கள சிவபாபா பிடிச்சி இழுக்கிறார். என் முன்னாடி யார் உட்காந்தாலும் உடனே டிரான்ஸில் போயிடுறாங்க. அவங்களுக்கும் புரியலை, பாபாவுக்கும் புரியல என்ன நடக்குது இங்கேன்ட்டு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாபாவுக்கு தனிமை தேவைப்படுது. இப்போ தான் அவருக்கு வைராக்கியம் வந்துடுச்சு. என்னடா வைர வியாபாரம், எங்கேயாவது போகணும். எங்கே போகிறது?
சரி நான் பனாரஸ் போகிறேன். ஸோ பனாரஸ் தான் வாரணாசின்னு நினைக்கிறேன், காசி இப்போ சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கே போகிறார். ஸோ சிவபாபாவுடைய ஈர்ப்பு தான் அவரை எல்லாமே பண்ண வச்சுது. அவ்வளோ பெரிய வைர வியாபாரத்தை எவனாவது விடுவானா? அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேலை லாபத்தில் போயிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் அப்படியே. பாவம் முட்டாள் மனிதர்களுக்கு தெரியுமா பாபா எதுக்கு பனாரஸ்க்கு போனாருன்ட்டு? அவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த ஆளுக்கு பித்து பிடிச்சி போச்சா, நல்லா தான் இருந்தான், வைர வியாபாரத்தை விட்டுட்டு இப்படி போயிட்டான். அட இப்போ ஒரு அகோரி கலையரசன் போனதுக்கே மக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா, வைர வியாபாரத்தை விட்டுட்டு போனாருன்னா எவ்வளோ பேசியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். ஸோ அங்கே போய் தோட்டத்தில் உட்காந்தார் பாபா. ஒரு பென்சிலை கையில் எடுத்துட்டு சுவரெல்லாம் சக்கரமாக வரைஞ்சிக்கிட்டே இருந்தாராம். பாபா என்னை என்ன பண்ண வைக்கிறாருன்னு எனக்கே புரியாமல் இருந்தது. சரி அப்படியே வரைஞ்சி தூக்கம் வந்துடுச்சு, தூங்க போயிட்டேன். தூங்க போனால் அப்படியே எங்கேயோ பறக்கிற மாதிரி இருந்துச்சான் பாபாவுக்கு. பிறகு அங்கேருந்து அப்படியே கீழே வந்த மாதிரி இருந்துச்சான். என்ன நடக்குதுன்னே புரியலையாம். எப்படி அதை நினைக்கும் போது நம்மளே அங்கே போன மாதிரி இருக்குது பாருங்க. ஆரம்பத்தில் அவ்வளோ காட்சிகள் கிடச்சிக்கிட்டே இருந்ததாம் பாபாவுக்கு. அதே மாதிரி பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற பெண் குழந்தைகள் டக்குன்னு டான்ஸில் போயிடுவாங்களாம். அப்படியே கிருஷ்ணரோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எவ்வளோ பார்த்தீங்க. இப்போ வரவங்க கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள்லாம் பார்த்ததை நீங்களாம் பார்த்தது கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இதுதான் பைபிளில் வெளிப்பட்டிருக்கும். நான் பார்த்ததை நீங்கள் பார்த்ததில்லை, நான் பார்த்ததெல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்ட்டு. இறுதியிலும் பாபா உங்களுக்கு நிறைய காட்சிகள் கொடுப்பார். ஏன்னா நீங்கள் நெருக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ பாபா நம்மளை இந்த முரளி ஃபுல்லாக அப்படியே குஷிப்படுத்திட்டார் இல்லையா. ஊஞ்சலில் வச்சு ஆட்டி இருக்கிறார். முரளி முடிஞ்சதே தெரியல. அப்படிப்பட்ட அன்பாக ஊஞ்சலில் ஆட்டின பாபாவுக்கு அந்த ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா சொல்கிறோம். எல்லாருடைய துக்கத்தையும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுத்து நீக்குங்க. எப்படி எல்லாரும் துக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் துக்கத்தை நீக்கணும். ஆனால் பாபா சொல்லுவார் முரளியில், சாக்கடையில் விழுந்திருக்கிறவங்களை எழுப்புறதுக்கு உங்களை அனுப்புனா சுகமாக இருக்குது, நீங்களும் போய் விழுந்துடுறீங்க, அப்புறம் உங்களை எழுப்புறதுக்கு வேற ஒருத்தர் அனுப்ப வேண்டியதாக இருக்குதுன்ற. எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. அப்படி தானே தண்ணி தர்மர் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லும்போது போய் ஒவ்வொருத்தராக போய் விழறாங்க. அந்த அகங்காரத்தினால அந்த குலத்தின் தேவன் கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணுன்ட்டு அகங்காரத்தில் விழறாங்க. ஸோ அது அகங்காரத்தில் விழறதா வச்சுக்கலாம், காமத்தில் விழறதா வச்சுக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை. மற்றவங்களை எழுப்ப போய் நீங்களே போய் விழுந்துடக்கூடாது. எல்லோருக்கும் சந்தோஷத்தின் பாதையை காட்டுங்கள், சுகத்தின் பாதையை காட்டணும். அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தெரியல துக்கதாமம்னு. அதை புரிய வச்சு சுகதாமத்துக்கு வழியை காட்ட வேண்டிய வேலையை விட்டுட்டு நீங்களே போய் அங்கே போய் விழுந்துடக்கூடாது. எல்லைக்குட்பட்டதுலேருந்து வெளியில் வாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்டதில் போங்க. உலகமே குடும்பம், அனைவரும் என்னுடைய சகோதரர், ஒரே ஒரு தந்தை. அப்போ எல்லோரும் என்னது என்னுடைய சகோதர உறவு மட்டுமே. ஸோ இறுதியில் அனைத்தை பற்றிய காட்சிகள் கிடைக்கணும், பாபாவுடைய அன்பான பாலனை கிடைக்கணும் அப்படின்னா ஞானத்திலும் யோகத்திலும் பலவான ஆகுங்கள். ஏன்னா உலக அழிவின் பொழுது காட்சி கிடைக்கலன்னா செத்தோம் நம்ம இல்லையா. கலியுகத்தின் விஷயம் நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது. அப்படியே அந்த நேரம் சொர்க்கத்தின் காட்சியில் சுகமாக இருப்போம், அப்படியே பாபாவுடைய கொடை நிழலுக்குள்ளே இருப்போம். எப்போ? ஞானத்திலும் யோகத்திலும் இப்போத்துலேருந்தே ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்போவும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அப்போ தான் காட்சி கிடைக்கும். அதனால் இவங்க இறந்தாங்க அவங்க இறந்தாங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழந்துடுவீங்க, அழுதாக இழந்துடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கை அது.
யார் வேணாலும் போகட்டும், சுற்றி இருக்கிறது போகட்டும், சொத்து போகட்டும், அப்பா அம்மா போகட்டும், கணவன் போகட்டும், மனைவி போகட்டும், குழந்தை போகட்டும், எதையும் பார்க்காதீங்க. தர்மர் போயிட்டே இருந்தார்ல, ஒவ்வொரு சகோதரனாக விழுந்து விழுந்து இறந்தான்ல, திரும்பி பார்த்தாரா? நமக்கான பாடம் அது. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயுள் குறைஞ்சிடும். யோக பலத்தினால் ஆயுளை அதிகரியுங்கள். இப்போ அதிகரிக்கிறது தான் 5000 வருஷத்துக்கு ஆயுள் நிரம்புது ஆத்மாவுக்குள்ளன்றதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையிலும் ஆயுள் அதிகரிக்குது, 5000 வருட ஆத்மாவுடைய ஆயுளும் அதிகரிக்குது. வரதானம். வரதானம் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான வரதானம். பாபா சொல்கிறாரு, அலட்சியம் மற்றும் அகங்காரத்தை விட்டுட்டு பாபாவுடைய உதவியை பெறுவதற்கு தகுதியடைவதற்கு கவனம் வைக்கக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, சில குழந்தைங்க தைரியம் வைக்கிறதுக்கு பதிலாக, இல்லை தைரியம் வச்சா பாபாவுடைய உதவி கிடைக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக அகங்காரம் வந்துடுது, அலட்சியம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் தகுதி வாய்ந்த குழந்தை தான்ப்பா, நான் நாராயணன் ஆகாமல் யார் ஆக போகிறா, பாபா எனக்கு உதவி பண்ணாமல் யாருக்கு உதவி பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. முயற்சி பண்ணாமலே இல்லை, இவங்களாவே நினச்சிக்கிறது. இந்த அகங்காரத்தினால தைரியம் வைக்கிற விதியை மறந்துடுறாங்க. அப்போ தன் மீது கவனம் வைக்கிறதுக்கு பதிலாக, இல்லை நம்ம எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற கவனம் வைக்கிறதுக்கு பதிலாக அகங்காரம், நம்ம ஆல்ரெடி நம்ம பக்காவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, பாபா கிட்டேருந்து உதவி கிடைப்பதிலிருந்து வஞ்சிக்கப்படுறாங்க. இல்லை, நீங்கள் தைரியம் வச்சு ஒரு விகாரத்தையும் விடணும், ஒவ்வொரு அசுர குணத்தையும் அழிக்கணும், ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் தாரணை பண்ணணும், என்னுடைய வார்த்தையில் ஏதாவது அகங்காரம் இருக்கா, எண்ணத்தில் இருக்கா, இப்படி நீங்கள் கவனம் வைக்கும் பொழுது, அதற்கான துணிவு வைக்கும் பொழுது பாபா உதவி கிடைக்கும், நீங்கள் சம்பூர்ணமாவீங்க. ஆல்ரெடி நான் ஆயிட்டேன்னு அலட்சியமாகவே இருக்கிறீங்க, அகங்காரமாகவே இருக்கிறீங்கன்னா உதவியே கிடைக்காது. அப்போ நீங்களாகவே நினச்சிக்கிறது, நம்ம நல்லா யோகா பண்ணுறோம், நம்ம நல்ல ஞானி ஆத்மா, யோகி ஆத்மா, நம்ம சேவைக்கான ராஜ்யத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி அகங்காரத்தை எல்லாம் விட்டுடுங்க. தைரியத்தின் ஆதாரத்தில் பாபா கிட்டேருந்து உதவி அடையிறதுக்கு தகுதியை வளர்த்துக்கோங்க. அதுக்கு கவனம் வைக்கணும். பாபா சொல்கிற மாதிரி நடக்கிறதுல தைரியம் வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ரீமத் விடாமல் ஃபாலோ பண்ணணும், அதுதான் தைரியம். இப்போ அலட்சியமாக இருக்கிறவங்க, அகங்காரமாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறதுல கவனம் வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உதவி கிடைக்காது. ஸோ எப்போ எல்லாத்துலேயும் கவனமும் வைத்து தைரியம் வைக்கிறீங்களோ அப்போ தான் பாபாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், சகஜ முயற்சியாளராகவும் ஆவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி. விஸ்வம்னா உலகம், கல்யாண்காரினா நன்மை செய்பவர். அப்போ உலகத்துக்கே நன்மை செய்பவர்ன்றது தான் நம்மளுடைய டைட்டில். அப்போ நம்மளுடைய காரியம் என்ன? உலகத்துக்கே நன்மை செய்கிறது. உலகத்துக்கு எப்போ உங்களுக்கு நன்மை செய்ய முடியும்? குறிப்பாக இந்த ஞானத்துடைய சாரமே இந்த வீண் எண்ணம், விகார எண்ணம், நெகட்டிவ் எண்ணம், இந்த மூன்றுக்கும் பதிலாக சுப பாவனை மட்டும் வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையே. முதல்ல அப்படி நம்மை மாற்றணும், பிறகு மற்றவர்களையும் மாற்றணும். நம்மளுடைய அந்த தூய்மையான எண்ணம், சுபமான பாவனை மற்றும் விருப்பமே இந்த உலகத்தையே சொர்க்கமாக மாற்றப் போகுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் எண்ணத்தை எல்லாம், விகார எண்ணத்தை எல்லாம், நெகட்டிவ் எண்ணத்தை எல்லாம் பரிசுத்தமான எண்ணமாக மாற்றணும். இல்லையா? ஒரு நபரை பார்க்குறீங்க, அழகாக இருக்கிறாங்க, சலனம் ஆகுது, அப்போ என்ன பண்ணணும்? அது ஆத்மா, அது சொர்க்கத்தின் மகாலட்சுமி, பரிசுத்தமான மகாலட்சுமி, பரிசுத்தமான நாராயணன், அப்படி பார்க்கணும்.
அதுவும் அந்த ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். ஸோ அப்படி ஆகணுன்ற எண்ணத்தோடு பார்க்குறீங்க. அப்போ அங்கே சுப பாவனை வைக்கிறீங்க, வேறு எண்ணம் வரல. இப்போ நீங்கள் ஒருத்தரை இச்சையாக பார்க்குறீங்கன்னா அவங்க அந்த மாதிரி அவங்கள பிடிச்சி இழுக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்கள நீங்கள் நல்ல எண்ணம் வைக்கும்போது அவங்க உயர்றாங்க, அதுக்கு உதவி செய்யும். நாம் இச்சையாக பார்க்கும்போது அவங்க இன்னும் கீழே இறங்கிறதுக்கு தான் அது உதவி செய்யும். அதாவது மாயாவுக்கு உதவி செய்யும். அதாவது பாபாவுக்கு நீங்கள் துரோகம் செய்கிற கணக்கில் வந்துடும். ஸோ அதனால் வீண் எண்ணம் விகார எண்ணங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சுபமான எண்ணங்களாக மாற்றுங்கள். இல்லையா, உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சவன் வரான், இப்படி பண்ணிட்டானே, சரி அவன் தெரியாமல் பண்ணிட்டான். ஏசு அதானே சொல்கிறார், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, மன்னிச்சுக்கோங்க. நாம் எப்படி சுப எண்ணத்தை உருவாக்கணுன்றதுக்கான உதாரணம் அது. யார்? அவரை கொலை பண்ணுறவங்கள மன்னிச்சுக்கோங்கன்றார். அவர் கை காலில் லாடம் கட்டினவங்கள மன்னிச்சுக்கோங்கன்றார். செத்துட்டானன்னு ஈட்டியை வச்சு விலா எலும்பில் குத்துறவனை மன்னிச்சுக்கோங்கன்றார். கடவுளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு துக்கம் வருது. அப்போ அவங்க மேலே சுபபாவனை வைக்கலாம் தானே. பாபா சொல்கிறார்ல, இயற்கையே உங்களால் மாற்ற முடியுது, ஒரு பாபா குழந்தைய மாற்ற முடியாதா? இயற்கை அடின்னு மழை பெஞ்சுதுன்னா நீ என்னடா மழை பெய்யுதுன்னு வெளியே போகிறீங்க, ஒரு நிழலான இடத்துல ஒதுங்கி நிற்கிறீங்கல்ல. அப்போ அந்த மோசமான நபர் இருக்கிறாங்க ஒரு பாபா குழந்தைன்னா அவங்கக்கிட்ட உங்களால் அனுசரித்து போக முடியாதா? ஒரு நாய் துரத்திட்டு ஓடியாருது, அது கூட போய் சண்டையாக போடுவீங்க? நீங்கள் அப்படியே ஒதுங்கி ஒரு இடத்துல போய் பாதுகாப்பாக நிற்பீங்கல்ல. அந்த மாதிரி இருங்க. ஏன் அகங்காரம் வந்து சண்டை போடணும்? ஸோ அவங்க இன்னும் பக்குவம் அடையலை. ஸோ அடையிறதுக்கான சக்தியை கொடுக்கணும். அங்கே தாயாக மாறணும், கருணை ரூபம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்படி இருந்தால்தான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய காரியத்தை உங்களால் செய்ய முடியும். வீண் எண்ணம் இருந்தால் செய்ய முடியாது. வீண் எண்ணம் இருந்தால் சக்தியே வராது உங்களுக்கு. சக்திசாலியாக எப்போ ஆவீங்க? ஒரு வீண் எண்ணம், விகார எண்ணம், நெகட்டிவ் எண்ணம் இல்லாமல் சுபமாக இருக்கணும். ஒரு பாபா நினைவில் இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், என்னை சுற்றி தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்கிறேன், இது மட்டும் சதா ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சக்தி கொடுக்கவே முடியும் உலகத்துக்கு. ஸோ அதனால தான் வீண் எண்ணம், விகார எண்ணம், நெகட்டிவ் எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவ் எண்ணங்களாக மாற்றுங்க, சுபமான எண்ணங்களாக மாற்றுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.